ஹலோ கைஸ் இன்னைக்கு வீடியோல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எப்படி வந்து பெஸ்ட் ஹோட்டல்ஸ் வந்து சூஸ் பண்றது? எந்த ஆப்ப யூஸ் பண்ணி நம்ம காஸ்ட் கம்மியா ஹோட்டல் புக் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா, மேக் மை ட்ரிப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அதில பார்த்தீங்கன்னா, எப்பயுமே வந்து நெறையா ஹோட்டல்ஸ் வந்து லிஸ்ட் ஆகும். அது வந்து அதுவும் இல்லாம ரெப்யூட்டட் ஹோட்டல்ஸா இருக்கும். கொஞ்சம் சேஃப்டியா இருக்கும். இப்ப வந்து நெறையா ஆப்ஸ் இருக்கு. அகோடா இருக்கு. அகோடா வந்து இன்டர்நேஷனல் ட்ரிப்புக்கு வந்து யூஸ் ஆகும். நெறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. அதேமாரி Airbnb இருக்கு. இப்ப நான் எல்லாத்துக்கும் ரேட் கம்பேரிசன் காட்டுறேன். நான் இப்ப வந்து ரீசென்ட்டா தாய்லாந்து ட்ரிப் போனேன். அப்ப வந்து நாங்க க்ளோ பட்டாயான்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் சூஸ் பண்ணோம். அந்த ஹோட்டலுக்கு வந்து எவ்வளோ காஸ்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு இந்த 3 சைட்லயும் பார்க்கலாம். மோஸ்ட்லி மேக் மை ட்ரிப்ல வந்து காஸ்ட் கம்மியா இருக்கும். ஸ்பெசிஃபிக்கா பார்த்தீங்கன்னா, க்ளோ பட்டாயான்னு சொல்லிட்டு டைப் பண்ணலாம். ஓகே. சேம் திங் நம்ம அகோடாலயும் செக் பண்ணலாம். பி Airbnbலயும் செக் பண்ணிக்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, க்ளோ பட்டாயாக்கு வந்து அரவுண்ட் 2400 பக்கம் வருது. இன்க்ளூடிங் டாக்ஸோட சேர்த்தி. நம்ம இதில வந்து மோஸ்ட்லி கூப்பன் கோட் போட்டீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு ₹100 ரெட்யூஸ் ஆகும். 2300 பக்கம் உங்களுக்கு சார்ஜ் ஆகும். இதில பார்த்தீங்கன்னா, அகோடால பார்த்தீங்கன்னா, க்ளோ பட்டாயான்னு சொல்லிட்டு 1900 சம்திங் அரவுண்ட் குடுத்துருக்கு. ஸோ இதில வந்து நம்ம புக்கிங் பண்றப்போ வந்து பே பண்ண மாட்டோம். ஜிபே பண்ற மாரி இருக்கும். சம் பேமெண்ட் இஷ்யூஸும் உங்களுக்கு வரும் இதில வந்து. ஸோ இதில டைரக்ட்டா பே பண்றதுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் வராது. இன் பிட்வீன்ல உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி சம்திங் கன்வெர்ட் பண்ணி பே பண்ண சொல்லுவாங்க. இதில வந்து சார்ஜஸ் வந்து ஜஸ்ட் ஒரு 300, 200 அதிகமா இருக்கும். இதில நெறைய ஆப்ஷன்ஸ் குடுத்துருக்குல்ல. ஸோ இந்த ஆப்ஷன்ஸுக்கு தகுந்த மாரி இருக்கும். அதே மாரி நீங்க Airbnbல பார்த்தீங்கன்னாலும், ஆ இது மாரி Airbnbல காட்டல. ஸோ இது மாரி Airbnb ஃபர்ஸ்ட்டு நான் ஒண்ணு சொல்றேன். இது மாரி நெறையா ஃப்ளாட்ஸ் இருக்கும். அந்த சர்வீஸ்ட் அபார்ட்மெண்ட்ஸ்லாம் நெறையா லிஸ்ட் ஆகியிருக்கும் புதுசா. அதெல்லாம் ரிவ்யூஸ் பார்த்து வந்து போங்க. இல்லைன்னா வந்து அங்க நம்ம ஃபேமிலியா போறப்ப நம்மளுக்கு வந்து அதுவுமில்லாம ஃபர்ஸ்ட்டு ட்ரிப்பு போனீங்கன்னா, ரொம்ப வந்து உங்களுக்கு ஃபியர்ஃபுல்லா இருக்கும். ஸோ, அதனால வந்து அந்த ரிஸ்க் எடுக்காதீங்க. மெயினா வந்து அகோடா ஆர் மேக் மை ட்ரிப் யூஸ் பண்ணுங்க. மேக் மை ட்ரிப்ல வந்து நான் போனப்ப ரேட் வந்து அகோடாவோட ஒரு 200, 300 கம்மியா இருந்துச்சு. அந்த 200, 300 இருந்தாலும் ரேட் டிஃபரன்ஸ் இருக்குல்ல. ஸோ, நம்ம வந்து இந்தியன்ஸ் மோஸ்ட்லி வந்து ஃபாரின் ட்ரிப் போறப்ப மேக் மை ட்ரிப் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ, நீங்களும் அதே மாரி ட்ரஸ்டட் ஆப்பா யூஸ் பண்ணி அதே மாரி ரிவ்யூஸ் செக் பண்ணுங்க. ரூம்ஸ் செக் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி ரிவ்யூஸ் வந்து பாசிட்டிவா இருந்தா போங்க. அதே மாரி ஃபாரின் ட்ரிப் போறீங்கனாவே கம்பல்சரி 5 ஸ்டார் ஆர் 4 ஸ்டார், 3 ஸ்டார் ஹோட்டல் மட்டும் சூஸ் பண்ணுங்க. சர்வீஸ்டு அபார்ட்மெண்ட்டு, சர்வீஸ்டு அ ஃப்ளாட் போறீங்கன்னா, கண்டிப்பா குரூப்பா இருக்கப்ப மட்டும் போங்க. அது மாரி ஏன்னா அவங்க வந்து யார் மெயின்டெயின் பண்றாங்கன்னு தெரியாது. அதேமாரி சர்வீஸ் அபார்ட்மெண்ட் போறீங்களா இருந்தா, கண்டிப்பா வந்து ரிவ்யூஸ் செக் பண்ணி போங்க. அதுதான் ரொம்ப பெஸ்ட்டு. ஓகேவா? நம்ம போறது வந்து ஃபாரின் ட்ரிப் போறப்ப கண்டிப்பா சேஃப்டி இம்பார்ட்டன்ட். அதனால வந்து மெயினா வந்து ரெப்யூட்டட் ஹோட்டல்ஸா சூஸ் பண்ணி காஸ்ட் ₹1000 2000 இருந்தாலும் பரவால்ல. நீங்க அத சூஸ் பண்ணி போங்க. தேங்க் யூ எவ்ரிஒன். வீடியோ ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும். சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.